என்னது பொண்ணு பார்க்க வராங்களா? அட ஆமாங்க, எங்கள் அக்காவை தான் பொண்ணு பார்க்க வராங்க. காலையில் 5 மணிலேருந்து வீடே பரபரப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சாண்டிவிங் சேனலில் எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்குற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலை 5 மணிலிருந்து வீடே ஒரே பரபரப்பாக இருந்தது. அப்பா மிகவும் பதட்டமாக இருந்தார். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்போது வருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அத்தை, பெரியம்மா, சித்தி அனைவரும் சேர்ந்து வீட்டையே சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். வேக வேகமாக அனைவரும் பஜ்ஜி, போண்டா, முறுக்கு அனைத்தும் சுட்டு கொண்டிருந்தார்கள். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் நாக்கில் எச்சை ஊறியது. பெரியம்மா, அத்தையும் சேர்ந்து வெளியே கோலம் போட்டு கொண்டிருந்தார்கள். சித்தி வாசலில் பெருக்கிக் கொண்டிருந்தாள். அக்காவை பெரியம்மாவும் சித்தியும் சேர்ந்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். அக்கா தன்னைத்தானே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து கொண்டிருந்தாள். மிகவும் பயத்துடன் இருந்தாள். அம்மா பின்னாடி வந்து ரொம்ப சிரிக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார்கள். அக்கா மிகவும் பயத்துடன் இருந்தாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க, சரி சரி சீக்கிரம் கிளம்பு அப்படி என்று அம்மாள் சொன்னாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் அனைவரும் வந்தவுடன் பெண் வீட்டார்கள் வரவேற்றனர். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வந்தார்கள். அனைவரும் வீட்டிற்குள் வாங்கள் என்று பெண் வீட்டார்கள் சொன்னார்கள். அனைவரும் உள்ளே சென்று அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு பலகாரங்கள் கொடுத்து உண்ண சொல்லி சொன்னார்கள். அனைவரும் உண்ணு கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார்கள். சரி, நம்மளே இப்படி பேசிகிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்து பேசலாம் அப்படி என்று மாப்பிள்ளை வீட்டார்கள் சொன்னார்கள். பெண் வீட்டார்கள் பதட்டத்துடன் பெண்ணை வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பெண் வெக்கப்பட்டு கொண்டே வந்து காஃபி கொடுத்துட்டு வேகமாக உள்ளே சென்றார். பின்னாடி இருந்து ஒரு குரல், நம்ம மட்டும் பேசினா பத்தாது, பொண்ணு மாப்பிள்ளையும் பேசட்டும், அப்போதான் தெரியும் என்ன முடிவு என்று சொன்னார்கள். இருவருக்கும் பிடித்தது. மாப்பிள்ளை சொன்னார், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னாலும் பெண்ணுக்கு மிகவும் ஆனந்தம். இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு பெண்ணை மிகவும் பிடித்தது. மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்க்கும்போது ராமன் சீதையை பார்க்குவது போல் இருக்கிறது. இந்த ஜோடி கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. இரு குடும்பத்தாரும் தட்டை மாற்றிக்கொள்ளலாம் என்று இருவரும் சந்தோஷத்துடன் மாற்றிக்கொண்டார்கள். மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்லும்போது பெண் ஜன்னல் வழியாக ரகசியமாக சைகை காட்டிக் கொண்டிருந்தாள். அதை மாப்பிள்ளை வீட்டார்கள் கவனித்து ஒரே சிரித்து கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளைக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. மாப்பிள்ளை பெண்ணுக்காக ஒரு பரிசளித்தார். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த ஜோடி 2 பேருமே சேருவாங்களா மாட்டாங்களா? இனி வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.